சார் அவசரமா கிளம்பி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு சார்? பாப்பா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான். அடடா, இப்ப பாப்பா நல்லா இருக்கல்ல? ஓகே தானே? பெருசா அடி எதுவும் இல்லைண்ணா. மருந்து போட்டு படுக்க வச்சிருக்கோம். நீங்க பாப்பா போகும்போதே வேண்டான்னு சொன்னீங்க. அவசரத்துல ஜாமான வச்சுட்டீங்க. இந்தாங்க, பாப்பாவை பத்திரமா பாத்துக்குங்க. வரேன் சார். வேணி கேபிள் கடை ஜாமான கொடுக்க அந்த பாடி எடுத்து ரூம்ல போட்டு வெளியே வராது. சரியா? இங்கே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஒன்றும் இல்லை சார், இந்த லைசன்ஸ் உங்கள் வீட்டு வாசலில் கிடந்துச்சு. யார் அதுன்னு தெரியுதா உங்களுக்கு? பால் போடுற இல்லை நியூஸ் பேப்பர் போடுற பசங்களதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து கொடுத்துறேண்ணா. சார், பாப்பா நல்லா இருக்கால்ல? ஓகே தானே? படுக்க வச்சிருக்கோம். நேற்று நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க சார், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கவுன்சிலர்கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நம்ம வக்கீல் திருநாவுக்கரசு சார் உங்களுக்கு பழக்கமா? நம்ம தெரு முனையில் இருக்க வீடு. தெரியும்ண்ணா, ஆனால் பழக்கம் இல்லைண்ணா. பழக்கம் இல்லைன்னா என்ன? அவரை பார்த்து அவர்கிட்ட நடந்ததை சொன்னீங்கன்னு வைங்க, அவருக்கு அந்த இன்ஸ்பெக்டரை நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் இதை சாதாரணமாக முடிச்சிருவார் சார். சரி சரி, அவருடைய நம்பர் இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட இல்லைண்ணா. சார், ஒரு வக்கீலும் போலீஸும் முடிவு பண்ணாங்கன்னா நடக்காததை நடந்ததாக்கிடுவாங்க, நடந்ததை நடக்காததாக்கிடுவாங்க. உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். இவர்கிட்ட ஒரு 8 மணிக்கு மேலே பேசுங்க. சரிங்கண்ணா. சார், இன்னொன்று, உங்கள் மாடி வீட்டில் இருக்காரே சங்கர் சார், அவரும் இவரும் அவ்வளவு நெருக்கம். 2 பேரும் கிளாஸ்மேட்டு சார். கிளாஸ்மேட்டு. ஃப்ரீயாக விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார். சரியா? நான் வரட்டுமாப்பா? வரேன் சார், பார்க்கலாம். யாருப்பா? யாரு? யாரு? யாருங்க? ஹலோ ஹலோ சார், திருநாவுக்கரசு சார். எஸ், அட்வொகேட் திருநாவுக்கரசு தான் பேசுகிறேன். சார், நான் சரவணன் பேசுகிறேன் சார். உங்கள் பக்கத்து தெருவில் சங்கர் சார் வீட்டுக்கு இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் குடியிருக்கேன் சார். தெரியும், சொல்லுங்கள் சரவணன். சார். சரவணன், வாங்க வாங்க வாங்க. ஏன் அங்கேயே நின்று இருக்கீங்க? உள்ளே வாங்க. யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்தில் நீங்களே வந்துட்டீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன வாடை வருதா? சரக்கு வாடங்க. கன்ஃபார்ம் தானே? வரல? ரைட்டு, 8 மணிக்கு மீட்டிங் இருக்கு, போயிடலாம். நீங்கள் உட்காருங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரவணன், நீங்க டீ சாப்பிடுவீங்களே? கிரீன் டீ வேணாம் சார். கிரீன் டீ ஹெல்த் கான்ஷியஸ் நாம எப்பவுமே. சரிங்களா சார்? சொல்லுங்க சரவணன், என்ன விஷயம்? காலையிலேயே வந்திருக்கீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க சார். சார் உட்காருங்க. சார், எங்கள் வீட்டில் ஒரு நைட்டு தான் பெங்களூர்லேருந்து வந்தேன். அங்கே பக்காடி ரம்மு ஒரிஜினல் கிடச்சிச்சுங்க. 6 ஃபுல்லு பிடிச்சிட்டு விட்டேன். வழக்கம் போல் 2 பேக்கை போட்டு 8 மணிக்கே படுத்துட்டேன். ஒரிஜினல் சரக்கா மெதுவாக தான் ஏறும். நம்ம ஊர் சரக்கு மாதிரி கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு பொறுமை கிடையாது. தப்புன்னு இருந்துச்சு, குப்புன்னு 2 பேக்கை போட்டு கப்புன்னு படுத்துட்டேன். டீ சாப்பிடுங்க. சண்டே தானே, நல்லா தூங்கலான்னு நினைச்சா காலையில 8 மணிக்கு மீட்டிங்னு சொல்லி அசோசியேஷன்ல இருந்து போன். போகாம இருக்க முடியாது, ஏன்னா வர்றவனெல்லாம் முக்கியமான ஆளுங்க. இதுல பாதி பேர் நம்மள மாதிரியே மதுப்பிரியர்கள். டீ சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம குடிச்சதை வாடையை வச்சே கண்டுபிடிச்சிருவானுங்க என்ன சரக்கு அடிச்சிருக்கோன்னு. எமகாத பசங்க எனக்கு ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னு கோச்சுக்குவாங்க வேற. அதுக்கு தான் யார்கிட்டடா போய் செக் பண்ணலான்னு நினைச்சா நல்ல வேலை, கடவுள் மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. வாடை எதுவும் வரலையே?
சார் என்னடா இவன் காலையிலேயே நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி சரக்கு பத்தியே பேசிருக்கானு சொல்லி தப்பா நினைச்சிடாதீங்க. டெய்லி 2 பெக் அடிச்சாலும் ஐ எம் ஆல்வேஸ் ஃபிட். பாத்தீங்களா, ஒரு சின்ன ஷேக்கிங் ஆகுது இருக்கா? இல்ல அதான் மைண்ட் ஃபிட்டா இருந்தாலே உடம்பு ஃபிட்டா இருக்கும். ஆமா கரெக்ட். குடிங்க டீ சாப்பிடுங்க. சார் அம்மா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, எதுவும் பேசாம இருக்கீங்க. நீங்க பேசாம இருந்தா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பேசுறதுதானே நம்ம தொழில. யூ நோ ஐ எம் a லீடிங் லாயர். ஆனா ஒண்ணு, நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. ஒரு கேள்விக்கு ஜஸ்ட் 1000 rupees தான் சார்ஜ் பண்றேன். சரவணன், என்ன பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டே சொன்னேன். டீ சாப்பிடுங்க. சார் இல்லை சார், எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கடைக்காரரு நேற்று நைட்டு கடையை பூட்டிட்டு வெளியே வரும்போது பைக்கில் வந்த 2 பசங்க ஃபோனை பிடுங்கினாங்க சார். அவர் பின்னாடி இருந்தவனை பிடிச்சி இழுத்துருக்காரு. ஃபோனை விடக்கூடாதுன்னு பிடிச்சி இழுத்தப்போ கடைக்குள்ளே வந்து விழுந்துட்டான் சார். விழுந்து அடிபட்டுருச்சு சார். ஓ, அப்போ அந்த கடைக்காரரு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க சார். அதானே? உங்களை பார்த்த உடனே சம் ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிட்டேன். தட் இஸ் திருநாவுக்கரசு. அது இல்லை சார், உள்ளே வந்து விழுந்து அடிபட்டு உயிர் போய் இறந்துட்டான். இறந்துட்டாவா? உயிர் போயிடுச்சுனாலும் ஆக்சிடென்ட்னு சொல்லாமா சார்? அவர் கொலையே பண்ணியிருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட வந்துட்டீங்களே, அது ஆக்சிடென்ட்னு கூட மாற்றிடலாம். ஆனால் என்கிட்ட நீங்கள் உண்மையாக சொல்லிடணும். நீங்கள் போய் அவரை கூப்பிட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன். போங்க சார். அப்புறம் பார்ட்டி எப்படி? பணமுள்ள பார்ட்டி தானே? சார் நீங்கள் என் கூட வர முடியுமா சார்? கூட வர்றதா? ஆக்சுவலி என்ன மாதிரி ஒரு லீடிங் லாயர்லாம் வந்து டைரக்டாக கிளையண்ட்ஸை போய் மீட் பண்ணுறது கிடையாது. சார் எனக்காக கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க சார். சங்கருக்கு வேற ஃப்ரெண்டு நீங்கள். ஓகே, போய் பார்த்துடலாம். ஆனால் ஒரு விஷயம், நான் வந்து கிளைண்ட்டை பார்க்குற விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்று பெங்களூரில் நம்ம ஆர்கியூமெண்ட்டை பார்த்து ஜட்ஜே வந்து ஷாக் ஆயிட்டாரு. வை டோன்ட் யூ ஷிஃப்ட் டு பெங்களூர் அப்படின்னு ஒரே டாக்கு. நம்ம சென்னையெல்லாம் விட்டு போக முடியாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக வீட்டுக்கு வரேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? சரி சார்.